May 1980, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு சட்டமன்ற தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையின் மீது ஒரு சில வார்த்தைகள் சொல்வதற்கு அனுமதி கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மாநிலத்தில் நாம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளோம் என்ற கருத்து ஆளுநர் உரையில் காணப்படுகிறது. இந்த தருணத்தில் வேளாண்மையை பற்றி நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். உற்பத்தியை பெருக்குவதில் தமிழ்நாட்டிலுள்ள விவசாயிகள் மிகவும் திறமை படைத்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவர்கள் விவசாய பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு எல்லா வகையிலும் ஊக்கம் அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் முதலியவை உரிய நேரத்தில் குறைந்த விலையில் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். மேலும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு உரிய விலைகள் கிடைக்கவும் வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகள் அல்லாத மற்ற பிரிவினர் விலைவாசி ஏற்றத்தினால் பாதிக்கப்படாதவாறும் அரசு பார்த்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கல்வி வளர்ச்சிக்காக நமது அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய்களை செலவு செய்து வருகிறது. தற்போது ஆரம்ப பள்ளி இல்லாத கிராமமே நம் மாநிலத்தில் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு சில கிராமங்களில் உள்ள பள்ளிகள் போதுமான இடவசதி இன்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நகர்ப்புறங்களிலுள்ள பள்ளிகளோடு ஒப்பிடும்போது கிராமப்புறங்களிலுள்ள உயர்நிலை பள்ளிகள் கூட ஓரளவு வசதி குறைவுடனேயே செயல்பட்டு கொண்டு வருகின்றன. ஆகவே பள்ளிகளில் வசதிகளை பெருக்குவதற்கும் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் அரசு தன்னுடைய திட்டங்களில் முதலிடம் தர வேண்டும். நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பை தேடி வருவோரின் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அரசு தொழில் வளர்ச்சியில் காட்டும் ஆர்வத்தினால் நகரங்களைச் சுற்றிலும் பல புதிய தொழிற்சாலைகள் ஏற்பட்டு வருகின்றன. இதனால் நகரங்களில் மிகுந்த மக்கள் பெருக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நகரங்களில் வாழும் மக்களுக்கு தேவையான குடியிருப்பு வசதி, சுகாதார வசதிகள் ஆகியவற்றை செய்து கொடுப்பதில் அரசு கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நகரங்களில் அதிக அளவில் பேருந்துகள் விடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அனைவரின் சார்பாக இங்கே நான் வைக்க விரும்புகிறேன். சென்னை காந்தி நகரிலுள்ள
பாலாஜி நிறுவனத்தார் சேலம் அரசு ஊழியர் வீடு கட்டும் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், தமிழ்நாட்டிலுள்ள கட்டிடக்கலையில் நீண்ட அனுபவமும் சிறந்த தொழில்நுணுக்க திறமும் கொண்ட சில நிறுவனங்களில் எங்கள் நிறுவனமும் ஒன்றாகும். கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு துறையினருக்காக மிக நல்ல முறையில் கட்டிடங்களை கட்டிக் கொடுத்து வருகிறோம். அண்மையில் தங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு சுமார் 200 வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறோம். வீடுகளை அவர்களே கட்டிக் கொள்வதிலுள்ள சிரமமும் அதிக செலவும் தாங்கள் அறிந்ததே. எங்கள் மூலம் வீடுகளை கட்டிக் கொள்வதில் அவர்கள் அடையக்கூடிய பயன்களை தாங்கள் அவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டுகிறோம். தங்களின் பார்வைக்காக பலதரப்பட்ட வீடுகளின் வரைபடங்களும் உத்தேச விலை விவரங்களும் இத்துடன் அனுப்பி வைத்துள்ளோம்.